செய்தியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்தில் 2012ஆம் ஆண்டு சூரிய சக்தி மின் கொள்கை அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி 2012, 2013, 2014 இந்த 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1000 மெகாவாட் மீதும் 3000 மெகாவாட் சூரிய ஒளியிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான முயற்சிகள் எதுவும் சரியாக எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளியிலிருந்து மின் உற்பத்தியை தொடுப்பதற்காக தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சூரிய மின் உற்பத்தி பூங்கா அமைக்கப்படும் என்று கடந்த 2012ஆம் ஆண்டு அரசு அறிவிப்பு ஒன்றை சேர்ந்தது. அதில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் 500 ஏக்கர் பரப்பளவில் 920 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்தி பூங்கா அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அதற்கான பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. சூரிய ஒளியில் மூலம் மின் உற்பத்தி செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் மானியம் வழங்கப்படும் என பல்வேறு சலுகைகள் இருந்தும் கூட இதற்கான விழிப்புணர்வு என்பது பொதுமக்கள் மத்தியில் குறைவாகவே இருக்கிறது. தற்பொழுது நாம் மின்சாரம் எடுத்துக் கொண்டிருக்கும் பல வகையான வளங்கள் இன்னும் குறிப்பிட்ட காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல் இருப்பதனால் சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற குரல்கள் பல தரப்பிலிருந்து இன்று எழுப்பப்பட்டு வருகிறது. இன்றைய நிலையில் தமிழகத்தில் சூரிய மின்சக்தி உற்பத்தி என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது, அதே நேரத்தில் பொதுமக்கள் இதற்கு என்ன விதமான ஒரு நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும், அரசு இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், காற்றாலை போன்ற பல்வேறு ஆதாரங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு முழுமையாக நீங்கவில்லை. இப்போது பரவலாக மழை பெய்வதாலும் தென் மாவட்டங்களில் பலத்த காற்று வீசுவதாலும் நீர்மின் திட்டம் மற்றும் காற்றாலை மூலம் மின்சாரம் அதிக அளவு கிடைக்கிறது. எனினும் மின்சார தட்டுப்பாட்டை முழுமையாக போக்குவதற்காக தமிழக அரசு கடந்த 2012ஆம் ஆண்டு சூரிய சக்தி கொள்கையை அறிவித்தது. இதன் மூலம் 2015ஆம் ஆண்டுக்குள் சூரிய சக்தி மூலம் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய அரசு திட்டமிட்டது. 2013, 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் தலா 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டதால் முழுமையான மின் உற்பத்தி எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சூரிய மின்சக்தி கொள்கையின் அடிப்படையில் வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவ அரசு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்றும் அனைத்து புதிய அரசு கட்டிடங்கள், உள்ளாட்சி நிறுவனங்களின் கட்டிடங்களில் சூரிய சக்தி மேற்கூரை சாதனங்கள் அமைப்பது கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படாததால் பொதுமக்களிடம் இந்த திட்டம் வரவேற்பு பெறாமல் முடங்கியுள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் 500 ஏக்கர் பரப்பளவில் 920 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் வகையிலான சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்க 2 வருடங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் மின் உற்பத்திக்கான பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அணுமின் நிலையம், அனல் மின் நிலையங்களுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் தமிழகத்தில் மிகையாக உள்ள சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் சூரிய ஒளி திட்டத்தில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் இன்றைய நிலையில் சூரிய ஒளி மூலம் மின்சக்தி திட்டங்கள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது, அரசின் கவனம் இது எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது, மக்கள் மத்தியில் எந்த விதமான விழிப்புணர்வை இவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பற்றிய விரிவான கள நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர்கள் சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் கோகுல் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் மற்றும் ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் பாலா இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் தலைவர் திரு காந்தி. மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்டங்கள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். ஆசியாவிலேயே மாபெரும் சூரிய மின்சக்தி பண்ணை குஜராத்தில் பதான் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாரங்க பூங்கா என்று கூறப்படுகிறது. மின் உற்பத்தி 500 மில்லியன் வாட்டாக இருக்கிறது. குஜராத்தில் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பண்ணை இருக்கிறது.
இதற்கு அடுத்தபடியாக சூரிய மின் உற்பத்தியில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலம் 2ஆம் இடம் வகிக்கிறது. மேலும் தமிழகத்திலும் சூரிய ஒளி மூலம் மின்சார உற்பத்தியை செய்ய வேண்டும் என்கின்ற குரல்கள் எழுப்பப்பட்டு சூரிய மின்சக்தி கொள்கையும் 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டுக்கூரை மின் திட்டம் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் என்று பார்த்தால் பீகார், கர்நாடகம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வீட்டுக்கூரை மின் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அடுத்து செயற்கை முறையில் மின்சார உற்பத்தி என்று பார்க்கும்பொழுது அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், நீர்மின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் காற்றாலை மின் நிலையம், கடல் அலை மின்சார உற்பத்தி, உயிரி மின்சார உற்பத்தி, சூரிய ஆற்றல் மின் நிலையம் போன்ற மின்சார உற்பத்தி தற்பொழுது இருக்கிறது. தமிழக அரசின் சூரிய சக்தி கொள்கை என்று பார்த்தால் சிறப்பம்சங்கள் தமிழகத்தில் சூரிய சக்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவ அரசு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து புதிய அரசு கட்டிடங்கள், உள்ளாட்சி நிறுவனங்களின் கட்டிடங்களில் சூரிய சக்தி மேற்கூரை சாதனங்கள் அமைப்பது கட்டாயமாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தற்போதுள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களின் கட்டிடங்களில் சூரிய சக்தி மேற்கூரை சாதனங்கள் அமைப்பது படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. உள்ளாட்சி நிறுவனங்களின் அனைத்து தெரு விளக்குகள் மற்றும் குடிநீர் வழங்கும் அமைப்புகள் படிப்படியாக சூரிய சக்தியை கொண்டு இயக்கப்படும் என்று 2012ஆம் ஆண்டு சூரிய சக்தி கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பெரும் தொழிற்சாலைகள் மற்றும் உயர் அழுத்த மின் நுகர்வோர் குறிப்பிட்ட சதவீத மின்சாரத்தை சூரிய சக்தி மூலம் பெற்று பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருந்தது. சூரிய சக்தி சாதனங்களை தயாரிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தயாரிப்பாளர்களுக்கு மின்சார வரி செலுத்துவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் மின் தேவை வெட்டிலிருந்து விலக்களிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் அதில் இடம்பெற்றிருந்தது. சூரிய ஒளி மின் உற்பத்திக்கு ஏற்ற மாவட்டங்கள் என்று பார்த்தால் தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களும், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களும், பெரம்பலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் இதில் இடம்பெற்றிருந்தன. வீடுகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி கருவி அமைக்க தமிழக அரசு 20,000 ரூபாய் மானியம் தருவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. மத்திய அரசு மானியம் 30,000 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக தமிழக அரசு நிர்மாணித்த சூரிய சக்தி தெரு விளக்குகள் என்று பார்த்தால் 2011-2012ஆம் ஆண்டு 20,000 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த செலவு இதற்கு 50 கோடியாக இருந்திருக்கிறது. மத்திய அரசின் மானியம் 8.12 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. 2011-12ஆம் ஆண்டு 20,000 இடங்களில் சூரிய சக்தி தெரு விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது. மொத்த செலவு 50 கோடி. மத்திய அரசின் மானியம் 8.12 கோடியாக இருக்கிறது. பசுமை வீடுகள் திட்டம் என்று பார்த்தால் பசுமை வீடுகள் திட்டத்தில் கட்டப்பட்டவை 60,000 வீடுகள். மேலும் அங்கேயும் சூரிய ஒளியிலிருந்து மின்சக்தி தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. சூரிய சக்தி உற்பத்திக்கு மொத்த செலவு, அதாவது பசுமை வீடுகள் திட்டத்தில் 180 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் மானியம் 39.42 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. பசுமை வீடுகள் திட்டத்தில் கட்டப்பட்டவை என்று பார்த்தால் மொத்தம் 60,000 வீடுகள் இந்த திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தில் தமிழக அரசு பல்வேறு விதமான அறிவிப்புகளை செய்திருக்கிறது. இந்த அறிவிப்புகள் என்பது எப்படிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது? அறிவிப்பாகவே நின்று போய்விட்டதா? களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? இன்று இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்கள் என்பது எந்த அளவிற்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கிறது என்பது பற்றிய பல விவரங்களைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் முதலில் சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டங்கள் என்பது எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது? அது சூரிய ஒளி அந்த மின் உற்பத்தி திட்டம்ங்கிறது ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது காற்றாலை, அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், நீர் ஆதாரங்களை கொண்டு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் சூரிய ஒளி மின் திட்டம் என்பது கிராம பஞ்சாயத்துக்கு முதல் நகரங்கள், மாநகரங்கள் என ஒரு பரவலாக்கப்பட்ட இடங்கள்ல மின் உற்பத்தி செய்யலாம். அந்த மின் உற்பத்தியை வைத்து அனைத்து இடங்களையும் அந்த மின் உற்பத்தியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுக்காக தமிழகத்தில் நிலவும் அந்த நிலவிய கடுமையான மின்வெட்டு காரணமாக அந்த சூரிய உற்பத்தி கொள்கையின் மூலம்
2012ஆம் ஆண்டு முதல் 2015க்குள்ள 3000 மெகாவாட் மின் உற்பத்தியை சூரிய ஒளி மின் மூலம் தயாரிக்க முடியும் என்று தமிழக அரசு ஒரு திட்டத்தை வகுத்தது. அதற்காக மத்திய அரசு மூலம் அந்த திட்டத்திற்கு 30% மானியமும் தமிழக அரசு சார்பாக 20% மானியமும் வழங்கப்படும் என்று மக்களுக்கு, அதாவது நுகர்வோருக்கு அறிவிப்பும் வெளியாகினது. ஆனால் அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. அந்த திட்டத்தின் மூலம் முழுமையான மின்சாரங்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை என்பதுதான் மின் உற்பத்தியாளருடைய, அதாவது மின் பொறியாளருடைய ஒரு கருத்தாகவும் நிலவுகிறது. இந்த திட்டம் ஒரு தோல்வியடைந்த திட்டமாகவே பார்க்கப்படுவதாகவும் மின் பொறியாளர்கள் தரப்புல ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த திட்டம் குறித்து தற்பொழுது மின் பொறியாளர் நம்மிடம் இருக்கார், அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ சூரிய உற்பத்தி கொள்கையின் மூலம், சூரிய மின் உற்பத்தி மூலம் தமிழ்நாட்டில் அந்த மின் உற்பத்தி திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது? அரசு அறிவிப்புகள் மற்ற பல திட்டங்களைப் போல இது ஒரு அறிவிப்பாகவே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு தரப்பிலிருந்தோ அல்லது மின்சார வாரிய தரப்பிலிருந்தோ அல்லது மூன்றாவதாக தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்களிடமிருந்தோ எந்த விதமான ஒரு முனைப்பும் ஈடுபாடும் காட்டப்படுவது இல்லை. அது ஏன், எதனால் என்பது தெரியவில்லை. அது தவிர இந்த சூரிய ஒளி மின் உற்பத்தியில் நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றன. இதனுடைய எஃபிஷியன்சி திறன் எடுத்து பார்த்தோமே ஆனால் அதிகபட்சமாக 18 விழுக்காடு தான் திறன் உள்ள ஒரு அமைப்பு. இதில் 1 கிலோவாட் நிறுவுதிறனில் ஒரு சோலார் பேனல் நிறுவனம் என்றால் அதற்கு ஒரு நாளைக்கு உச்சபட்ச உற்பத்தி என்பது 5 யூனிட்டாகத்தான் இருக்கும். அதை விட குறைவாகவும் இருக்கும். இது பயன்பாட்டின் அளவை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால், இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சோலார் பேனல், அதுக்கு உற்பத்தியா பயன்படுத்தக்கூடிய சோலார் பேனலுக்கு எத்தனை ஆண்டுகள் கேரண்டி யார் கொடுப்பார்கள் என்ற பிரச்சனை. குறைந்தபட்சம் 20 to 25 ஆண்டுகள் வெளிநாடுகளில் அது கேரண்டி, உத்தரவாதமான கேரண்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய இந்த சோலார் பேனல்கள் எத்தனை ஆண்டு கேரண்டி தரப்படும் அல்லது கேரண்டி உத்தரவாதம் அளிக்கப்படும் என்பது இன்னும் யாராலும் உறுதி செய்யப்படவில்லை. எப்படி என்றால், தமிழக அரசு அறிவித்த உடனேயே பல தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன சோலார் பேனல் தயாரிப்பதற்கு. ஆனால் அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அப்படி இருக்கும் பொழுது 6 மாதம் அல்லது 1 ஆண்டில் இந்த சோலார் பேனலில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு யார் கேரண்டி கொடுப்பது? அரசு அந்த பொறுப்பை எடுத்துக்குமா அல்லது மின்சார வாரியம் அந்த எடுத்துக்கொள்ளுமா என்ற நிலை இருக்கிறது. அது அந்த கேரண்டி, அந்த நம்பிக்கை இல்லாத வரையில் பொதுமக்கள் இதில் ஒரு தயக்கம் காட்டுவது என்பது பெரிய விஷயம் அல்ல. தயங்கித்தான் ஆக வேண்டும். சுமார் 1 லட்சம் ரூபாய் அல்லது 70,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரையில் செலவு செய்துவிட்டு அதற்கு எந்த வருமானமும் பலனும் இல்லாத ஒரு நிலை ஏற்படுமே ஆனால் நிச்சயமாக இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய வீணடிக்கப்பட்ட திட்டமாகத்தான் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் அரசும் மின்சார வாரியமும் ஏதாவது திட்டங்களை வகுத்து உண்மையான ஈடுபாட்டுடன் செயல்பட முன்வருவார்களே ஆனால் மட்டும்தான் இந்த திட்டத்தை ஓரளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சோலார் பேனல்ல ஒரு கேரண்டி இல்ல, அது மக்கள் அதுல முதலீடு செய்வதற்கு பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. அரசு சார்பாக மானிய தொகைகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மானிய தொகைகள்லாம் இப்ப நுகர்வோருக்கு முறையாக இந்த 3 ஆண்டுகள்ல வழங்கப்பட்டிருக்காது. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பார்த்தால் மத்திய அரசு வழங்க வேண்டிய 30 விழுக்காடு தொகை 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் இதுவரையில் வழங்கப்படவில்லை. தமிழக அரசு சொல்லி இருக்கக்கூடிய 20 விழுக்காடு தொகை இதுவரையிலும் ஆரம்பிக்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் சில உற்பத்தி தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. ஏராளமான கம்பெனிகள், இந்த சோலார் நிறுவுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட கம்பெனிகள் அவர்கள் செயல்பாடுகளை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திட்டம் ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான பொதுமக்கள் ஆர்வமா இந்த திட்டத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்ததற்கும் இப்போ குறைவானதற்கும் முக்கியமான காரணங்கள் என்ன? குறைவானதற்கு காரணம் பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனை ஊக்கப்படுத்துவதற்கு அரசு தரப்பிலிருந்தோ அல்லது மின்சார வாரிய தரப்பிலிருந்தோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. ஏற்கனவே நிறுவப்பட்ட இந்த சோலார் மின்கலன்கள் எப்படி செயல்படுகிறது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்று சொல்லுவார்கள், எப்படி செயல்படுகிறது, லாபகரமாக அல்ல வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறதா என்பது குறித்த எந்த தகவலும் யாராலும் வெளியிடப்படுவதே இல்லை. அதை வெளியிட்டார்களே ஆனாலாவது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
அதன் மீது அது சம்பந்தமாக அரசும் சரி மின்சார வாரியம் சரி எந்த நடவடிக்கையும் எடுத்து பொதுமக்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்காத ஒரு நிலை இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் சூரிய மின் உற்பத்தி மூலம் எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது? மிக குறைந்த அளவில் தான் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கும் சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் முழுமையான புள்ளி விவரம் யாருமே வெளியிடுவதே இல்லை. மின் துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக அந்த சோலார் திட்டத்தை பற்றி முழுமையான ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவில்லை என்கிறது தான் மின் பொறியாளருடைய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு காரணமாகவே தான் தற்போது சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி திட்டம் செயல்படுத்த முடியாமல் மின் உற்பத்தி மிகவும் குறைவான அளவில் இருப்பதாக இவருடைய கருத்தாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் கோகுல், இணைப்பிலேயே இருங்க. சோலார் மின் உற்பத்தி திட்டம் என்பது மிகவும் பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அந்த திட்டம் கிடப்பிலேயே இருக்கிறது. மேலும் அரசு இதில் முறையாக கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ராமநாதபுரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, சூரிய மின்சக்தி கொள்கை மூலமா தமிழகத்துல சூரிய மின்சக்தி பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ராமநாதபுரத்துல எந்த இடத்துல சூரிய மின்சக்தி பூங்கா அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது? எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இதற்காக கையகப்படுத்தப்பட்டது? ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஒரு வறட்சியான மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் ஒரு விளத்தூர் மற்றும் மேலக்காவனூர், பாம்பூர் மற்றும் கஞ்சியனேந்தல் போன்ற பகுதிகளில் உள்ள 4 கிராமங்களில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் நிலங்களை விளைநிலங்களை இப்ப தற்சமயம் கையகப்படுத்தி சுத்தம் செய்யும் பணி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்சமயம் அந்த பணியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கு முன்பு அங்க உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த நிறுவனத்தை மின்சக்தி உரிமையாளர் நரசிம்மன் போன்றவர்கள் சந்தித்து விவசாயிகளை சந்தித்து உங்களை நிலங்கள், அதாவது நீங்க மின்சக்தி தயாரிப்பதற்காக மின்சாரம் தயாரிப்பதற்காக நீங்க நிலம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் ஒரு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை எடுத்து அவர்கள் விவசாயிகள் நிலம் கொடுத்து விட்டனர். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் ஒரு சில விவசாயிகள் தயங்கி அவர்கள் கூறியிருக்கின்றனர், நிலம் கொடுக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த 920 கோடி ரூபாய் மதிப்பில் இங்க மின்சக்தி பூங்கா வர இருக்கின்றது. இந்த பூங்கா கிட்டத்தட்ட நேரடியாக ஒரு 1000 பேத்துக்கும் மறைமுகமாக ஒரு 1000 பேத்துக்கு 2000 பேத்துக்கு வேலை கிடைக்கும். அது தவிர இந்த பகுதியில் ஒரு பூங்கா அமைக்குமானால் வெளிநாட்டு கம்பெனிகள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து கம்பெனிகள் வரும்பொழுது இந்த வறண்ட மாவட்டம் வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகள் செழிக்கும் சொல்லி கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்பி தங்களுடைய குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில விவசாயிகள் நிலங்களை கொடுத்துள்ளனர். ஆனால் தற்சமயம் அந்த பணிகள் பூமி பூஜைன்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி இதுல பூமி பூஜை நடைபெற்றது. அப்பொழுது அமைச்சர் ராமநாதபுரத்தினுடைய அமைச்சர் சுந்தரராஜன், விளையாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுத்துறை, இளைஞர் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் சுந்தரராஜன் அவர்களும், தொழிலாளர் துறை அமைச்சர் தங்கமணி அவர்களும் மற்றும் அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த இடத்துல பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜை நடைபெற்றதிலிருந்து அதுல இருந்து அந்த கருவிலை மரங்களை அகற்றும் பணியில தீவிரமான பணிகள் நடைபெற்றிருந்தன. அதன்பின் அடுத்த 2 மாதங்கள் கழித்து அமைச்சர் சுந்தரராஜன் அவர்கள் போய் பார்வையிட்டு பணிகள் ஒவ்வொரு மாதமும் அங்கு நடைபெறும் பணிகளை பார்வையிடப்படும் என அறிவித்திருந்தார். அந்த பணிகள் கிட்டத்தட்ட அடுத்த 2014 ஏப்ரல் மேக்குள்ள பணிகள் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டு 100 மெகாவாட் மின்சாரம் இந்த பகுதியில் தயாரிக்கப்படும் என உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் தற்சமயம் அந்த பகுதியில் போய் பார்க்கும்பொழுது எந்தவித பணிகளுமே நடைபெறவில்லை. அந்த பணிகள் மட்டுமே அந்த ஏற்கனவே கருவடை மரங்கள் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றிருந்த நிலையில் தற்சமயம் மீண்டும் அந்த கம்மாய் போன்ற அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்ல இருந்து திரும்பவும் காட்டு கருவேலை மரங்களே தற்சமயம் வளர்ந்துள்ளன. நான் அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும் போது எங்கள்கிட்ட வேலை கிடைக்கும், எங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க என்றுதான் நாங்க எங்களுடைய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை எங்களுக்கு விளை நிலங்கள் கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் தற்சமயம் இதுவரைக்கும் ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பணிகளும் மீது நடைபெறாதனால எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இந்த திட்டம் வருமானு சொல்ற ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்களுக்கு வாழ்வாதாரம் செழிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வறட்சியான மாவட்டம் இந்த பகுதியில் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது இப்போது அந்த விவசாயிகளிடம் ராமநாதபுரம் மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறி தற்சமயம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர் இருக்காரு
சார் இந்த திட்டம் வந்து பரமக்குடி நகரமன்ற தலைவர், இந்த திட்டம் வந்து ராமநாதபுரம் மக்கள், பரமக்குடி, குறிப்பா பரமக்குடி மக்கள் வந்து எவ்வளவு செழிப்பெறுவாங்க? பரமக்குடி என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திலே மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஊர். இந்த பரமக்குடியில இந்த விவசாயத்தை வானம் பார்த்த விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த சூரிய சக்தியின் மூலமாக மின் உற்பத்தி பார்க்க ஏற்படுத்தினால் தரமான தகுதியான தடரிடர் இல்லாத மின்சாரம் கிடைக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த திட்டம் எங்களுக்கு வரவேற்கப்பட்டது. அதில் அரசும் மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையமும் இதிலே மிக சுறுசுறுப்பாக இருந்து இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றினால் இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி பல்வேறு தொழில் மையங்கள் இங்கே வருவதற்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் எங்க பகுதிக்கு நல்லா இருக்கும். சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டுகளுக்கு மேல இந்த பகுதியில வானம் பார்த்த பூமியாகத்தான் இருக்கிறதே தவிர தொழில் சார்ந்த எந்த நிலையும் இந்த பகுதியில இல்ல. இந்த சூரிய சக்தியினுடைய மின் உற்பத்தியில உடனடியாக மின்சார ஒழுங்குமுறையும் தமிழ்நாடு அரசும் தீவிரமாக கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தும் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு தொழில் வாய்ப்பையும் இந்த மின்சாரம் கிடைப்பதுமாக பல தொழில்நுட்பம், குறிப்பாக பருத்தி, மிளகாயை சார்ந்த விவசாய பகுதியை சார்ந்த இந்த உற்பத்தி பொருளை வைத்து நம்முடைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதில் அரசு மிக தீவிரமாக ஏற்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ஒரு வறண்ட மாவட்டமா இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருந்தால் அதிகமான இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலை தேடி சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்சமயம் இந்த திட்டம் வந்தா இந்த மாவட்டம் வெளிநாட்டில் உள்ள, அதாவது வெளிநாட்டு கம்பெனிகள் வரும்பொழுதும் வெளி மாவட்டம் இங்க வந்து தொழில் செய்யும் பொழுது வெளி மாநில மாவட்டங்கள்ல இருந்து இப்பகுதிக்கு வேலை தேடி இளைஞர்கள் வருவார்கள் என்று இந்த பகுதியில் உள்ள காசி நாதத்துறை அவர்கள் வந்து நம்ம தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து இந்த பகுதி மக்களுக்கும், அதாவது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன பயன் பெறும்? நிச்சயமா இந்த மாதிரி திட்டங்கள் வர்ற போது ஒரு பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த ஆண்டு சொல்ற போது கூட தமிழக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் இது ஓராண்டு காலத்துக்குள்ள இது நிறைவேறும், வந்தா நேரடியாக 1000 பேருக்கும் மறைமுகமாக 1000 பேருக்கும் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி மின்சார தடை இல்லாத ஒரு காலமாக நாங்க மாத்துவோம் ஓராண்டுக்குள்ளேன்னு சொன்னாங்க. இப்ப கூட அது இப்பவும் பரமக்குடி மாதிரியான இடங்கள்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் மின்சார தடையும் இருக்கு. அப்ப தமிழக அரசாங்கம் இந்த சூரிய ஒளி மூலம் கிடைக்கிற மின்சாரத்தை பயன்படுத்தணும். ஏன்னா சமீபத்த காலத்துல கடந்த ஆண்டுகள்ல கேரளாவில இந்த மாதிரி மின்சார தேவையை சிக்கனப்படுத்துவது என்ற முறையில அவங்க இந்த குண்டு பல்பெல்லாம் கலட்டிட்டு எல்இடி பல்புகளை இலவசமாகவே அரசாங்கம் வீடுக்கு வீடு ஒரு பல்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்ததுல அரசுக்கு 650 கோடி ரூபாய் லாபம் அதுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அதெல்லாம் ஆய்வு பண்ற போது மின்சார சிக்கனம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஐநா சபையே 750 கோடி ரூபாய் கேரள அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்முடைய அரசாங்கங்கள் மிக சிக்கனம் பண்ண வேண்டிய ஏற்பாடும் இருக்கு. இன்றைக்கு மக்கள் தொகை அதிகரிக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் அதிகரிக்கிற போது அரசாங்கங்கள் மின்சார தேவையை உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. சூரிய ஒளிங்கிறது ஒரு மரபுசாரா உற்பத்தி துறையாக இன்னைக்கு இருக்கு. அதுல அரசாங்கம் இப்ப கவனம் செலுத்துறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவில குஜராத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 2 இடம், ஒன்னு ராமநாதபுரமும் சிவகங்கையும் தான் நேரடியா விழுகிற அந்த சூரிய ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி மின்சாரத்தை தயார் பண்ணுகிற பூமி 2 பூமி. குஜராத்துக்கு அடுத்து ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதை உறுதி பண்றதுக்கு ஏற்பாடு வேணும். கேட்டா என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல அது வழக்குல இருக்கு. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எந்த நடவடிக்கையா இருந்தாலும் அது வழக்குங்கிற பேர்ல தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாம இருக்கு. அப்படின்னா அரசாங்கம் உடனடியாக இந்த சூரிய மின்சாரத்தை செயல்படுத்துவதற்கு அந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். இப்ப கூட கமுதியில ஒரு 1110 கிலோவாட்ஸ்ல இதே சோலார் திட்டம் அமைப்பதாக இந்த மாவட்டத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உப்பூர்ல, ராமநாதபுரம் மாவட்ட உப்பூர்ல ஒரு அனல் மின் நிலையம் உருவாக்குவதாக அதற்கான வேலை திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி வேலை திட்டங்கள் வருகிற போது இந்த மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்னு இன்றைக்கு ஆட்சியாளர்களே சொல்லுகிற மாவட்டம் ராமநாதபுரம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாதனாலதான் இன்றைக்கும் இந்த மாவட்டத்தில் நடக்கிற ஜாதிய கலவரங்களுக்கு காரணமே இந்த வேலையில்லா திண்டாட்டம்னு முன்னாள் நீதிபதியே ஒரு கலவரத்தை ஒட்டி கொடுத்திருக்கிற அறிக்கை. அப்படின்னா இந்த மாவட்டத்தை அரசாங்கம் தயவுறுத்து நாங்க கேட்கிறோம், வேலை கொடுக்கணும். இங்க இருக்கிற இளைஞர்கள் வேலை இல்லாதனாலதான் இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கு. அதனால இங்க ஏராளம் இருந்த பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள் கிடைக்காது. ஏற்கனவே இருந்த ஐயப்பன் பஞ்சாலை, இதே அபிராமம் பகுதியில் இருக்கிற பஞ்சாலை, அச்சங்குளம் பஞ்சாலை இன்றைக்கும் திறக்கப்படுவதாக தமிழக அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் நடக்கல. அதனால வேலை வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே இல்லை. இங்க இருக்கிற வேலை அரசு நிறுவனம் சொன்னா இங்க இருக்கிற மின்சார வாரியம், போக்குவரத்து தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. வேற எந்த தொழிற்சாலையும் கிடையாது. எனவே அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தணும். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிற
நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிற அந்த ஏற்பாட்டை செய்யணும்னு சொன்னா தமிழக அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தணும். இதுக்குள்ளே நீங்க இருக்கிற அந்த எடுத்திருக்கிற இன்றைக்கு ஒப்பந்ததாரர்கிட்ட எடுத்திருக்கிற அந்த நரசிம்மன் சொல்ற எடுத்திருக்கிற வரையும் பேசி அவர் அரசு தான் இத்தனை நாங்கள் உற்பத்தி பண்ணுகிற மின்சாரத்தை பூரா வாங்கிக்கிறேன்றாங்க. அது குறித்தெல்லாம் பேசுங்க. பேசி அரசாங்கம் இதை துவக்குவதற்கு சகல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாவட்டத்தில் ஒரு குறைந்தபட்ச வேலை வாய்ப்பையாவது உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கணும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களும் கேட்டுக்கிறோம். பிரச்சனையா நம்மளிடம் கூறும் பொழுது இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக அரசு முன்வர வேண்டும், பல திட்டங்களை நிறைவேற்றி அரசு முன்வர வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக உள்ளது. நமது செய்தியரங்கில் இருக்கும் திரு காந்தி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். தமிழகத்துல சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கில சூரிய மின்சக்தி கொள்கை 2012ஆம் ஆண்டு அறிமுகம் பண்ணாங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களால் என்ன, அந்த கொள்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறையில எப்படி இருக்கு? இந்த கொள்கை அறிவிப்பு 2012 சொல்லும் பொழுது 6% மின்சாரம், அதாவது உயர் அழுத்த இணைப்புகள் எல்லாம் 6% மின்சாரத்தை வாங்க வேண்டும், வணிக நிறுவனங்களும் 6% மின்சாரம் என்பது இந்த சூரிய ஒளி மின்சாரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினை அந்த கொள்கை அறிவிப்பு செய்திருந்தது. ஆனால் மின்சார சட்டத்தில் சொல்லுவதெல்லாம் இது போன்ற கட்டாயம் நிபந்தனை என்பது மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்குத்தான் அந்த நிபந்தனையை செலுத்த முடியுமே தவிர தனிப்பட்ட மின் பயனீட்டாளருக்கு செலுத்த முடியாது என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தின் வடிவாக இருக்கிறது. ஆக மின்சார தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்க ஆரம்பித்தது. இந்த பிரச்சனையை பற்றி மேல் தீர்ப்பாயத்திற்கு போகும் பொழுது இந்த கொள்கை அறிவிப்பில் செய்யப்பட்ட 6% மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனையை தீர்ப்பாயம் தள்ளி வைத்து விட்டது. ஆக அதற்கான ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் முடங்கி நிற்கின்றன. 100 மெகாவாட்டிற்கான மின்சாரத்தை யாரிடம் விற்பது, யாருக்கு எந்த விலையில் விற்பது, அதற்கு என்ன லாபம் கிடைக்கும், 1000 கோடி ரூபாய் மூலதனத்திற்கான அதுக்கான வருமானம் கிடைக்குமா என்ற போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் தேங்கி நிற்கிறது. ஆக முக்கியமான அடிப்படையான தவறு எங்கே இருக்கிறது என்றால் அரசு அறிவித்திருக்கக்கூடிய கட்டாய நிபந்தனை தான். அந்த நிபந்தனை இன்றைக்கு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆக அதற்கு அடுத்த ஒழுங்குமுறை ஆணையம் இதை 6% என்பதை 2% என்று சொல்லி 3% என்று சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்ப 3% மின்சாரத்தை கொள்முதல் செய்ய போவது என்பது தமிழ்நாடு மின்சார வாரியமாகத்தான் இருக்கும். இப்பொழுது தனிப்பட்ட எந்த பயனீட்டாளரும் இருக்க போவது இல்லை. ஆக இந்த மின்சார உற்பத்தியில் தேவை என்பதனுடைய அந்த அடிப்படை கட்டாய நிபந்தனை என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால் இருக்கக்கூடிய உற்பத்தி என்பது ஒவ்வொருக்கும் தேங்கி நிற்கிறது என்பதுதான் இந்த கொள்கையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு. தொடர்ந்து பேசலாம் திரு காந்தி. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு விதமான ஒரு வழக்குகளையும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் இந்த ஒரு சோலார் மின் உற்பத்தி என்பது சந்தித்து வருகிறது. தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சூரிய மின் சக்தி பூங்கா என்பது தொடங்கப்படும் என சூரிய மின்சக்தி கொள்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. 920 ஏக்கர் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த உற்பத்தி பூங்கா தொடங்கப்படும் என்ற அறிவிப்பாகவே நின்றுவிட்டிருக்கிறது. இந்த சூரிய மின் உற்பத்தி பூங்காவிற்காக நிலம் கொடுத்த விவசாயிகள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சோலார் ஓனர் கேட்டாரு, கரண்ட் உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாரு. உடனே 3000 பேருக்கு வேலை கிடைக்கும், நீங்க உங்க நிலத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. உங்க மைனுக்கும் வேலை கொடுத்தாருன்னு சொன்னாரு. அவர் ஏக்கர் 1 லட்சத்துக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது, அப்படியே கிடக்கு. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா மிளகா அடிப்பேன், நெல் வரும், எல்லாம் வரும். அவரு இப்படி சொல்றதுனால 3000 பேருக்கு வேலை தரேன், உங்க மைனுக்கும் வேலை தரேன்னு சொன்னதுனால சரின்னு முடிச்சுட்டேன். ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, அப்படியே கிடக்கு. அதோட வாங்கி போட்டதோட கிடக்கு. என்ன செய்ய போறானுங்கிறது தெரியல. எதுவும் ஆரம்பிக்க போறாளா, பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பாளா, இந்த வளர்ச்சி அடையுமாங்கிறதும் தெரியல, அப்படியே கம்முன்னு கிடக்கு. ஆட்சியாளர் சொன்ன நிமிஷமே காசே கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்திரத்தை போட்டு கொடுத்துட்டேன். அதுவும் பின்னால எங்க உறவினர்கிட்ட பூரா கேட்டாங்க. நான் அவங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன், அதை வச்சுதான் பிழைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு சோலார் வேணும், அந்த சோலார் நீங்க கொடுத்தா தான் நாங்க பேர் வாங்கலாம், எங்க பஞ்சாயத்துக்கு வருமானம் வரும்னு சொல்லி 1 ஏக்கர் 1 லட்சம் ரூபாய் ரேட்டுக்கு நான் எல்லார்ட்டையும் பேசி ஒரு 100-125 ஏக்கர் வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கு பின்னால பல பேர் ஆளை வச்சு சில எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒரு 250 ஏக்கர் வாங்கிட்டாங்க. அப்புறம் உடனே பூசை போட்டாங்க, சாமி பூமி பூசை போட்டாங்க.
அந்த பூசை போடவும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தோம். என்ன பண்றோம்னா வேற வழியே இல்ல. அது அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு தரேன், உங்களுக்கு பூரா வேலை வாங்கி தரேன், இதுல வேலை பார்க்கறவங்களுக்கு பூராமே உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லித்தான் எங்கிட்ட நிலத்தை வாங்கினாங்க. இப்ப விவசாய நிலமும் போச்சு, வேலையும் போச்சு. அது பண்ணதான் ஆரம்பிச்சு அடிக்கல் நாட்டி திறப்புலா வச்சு பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு அதோட சும்மா எனக்கு. இதுக்கப்புறம் வேற யாரும் பார்த்தாங்களா? வேற யாரும் மந்திரி சுந்தரராஜ் வந்தாரு. அவரு 100 மந்திரி வந்தாங்க அடிக்கல் நாட்ட. சரி அப்புறம் இங்கிட்டு வந்தவரு பார்க்க போனாரு, ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. மேலக்காவனூர் ஊராட்சிக்கு அருகில் ராசி சோலார் பவர் பிளான்ட் என்ற ஒரு திட்டம் தற்போது தமிழக அமைச்சர்களால் பூமி பூஜை நடத்தப்பட்டு விரைவாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்களிலே மின்சார தேவையை பூர்த்தி செய்வதாக பொதுமக்களிடம் அறிவித்து தமிழக அரசு மத்திய அரசும் சேர்ந்து பூமி பூஜை நடத்தப்பட்டது. என்ன காரணமோ தெரியவில்லை, இதுவரை பூமி பூஜை நடந்ததோடு சரி மற்ற நடவடிக்கை இதுவரை எதுவுமே தொடரப்படவில்லை என்பதை நான் அறிகின்றேன். இதற்கு பொதுமக்களின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் விரைந்து 900 கோடி செலவிலே இங்கு வருகிறது என்று அறிவிப்பு வந்தது. ஆனால் பூமி பூஜை நடந்ததோடு சரி இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சூரிய மின்சக்தி பூங்கா அமைப்பதற்கு தங்கள் நிலங்களை கொடுத்த விவசாயிகளின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து ராமநாதபுரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க. இப்போ பூமி பூஜையை போட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அதோட பணி அப்படியே முடிஞ்சிருச்சு. மேலும் பணிகள் தொடங்கப்படாததற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் கிட்ட அவங்க போய் முறையிட்டாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லிருக்காங்க? அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. அந்த நிலத்தை அதிகாரிகள் உதவியோட தான் கையகப்படுத்தினாங்க. அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டனர். ஆனால் பெற்றுக்கொள்ளும் போது தற்சமயம் அந்த நிலங்கள் அனைத்துமே கருவிலைகள் மண்டியே கிடைக்கின்றன. தற்பொழுது நம்மளிடம் பேசுவதற்காக திமுகவினுடைய நயினார் கோயில் ஒன்றியத்தினுடைய தலைவர் திவாகர் இருக்காங்க, செயலாளர் திவாகர் இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். இந்த திட்டங்கள் சம்பந்தமா இப்ப தற்சமயம் கிடப்பில் இருக்கு. இது சம்பந்தமா அந்த திட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கும் சொல்லி நீங்க அதுவும் அதிகாரிகள்ட்ட கேட்டீங்களா? இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பாம்பூர் கிராமத்தில் தமிழக அரசு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர்ல சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயார் பண்றோம் ஒரு அறிவிக்கல் பேப்பர்களை நாங்கள் விளம்பரம் செய்து பார்த்தோம். அதுல நமது பரமக்குடியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை சேர்ந்த லோக்கல் இருக்கக்கூடிய அமைச்சர் சுந்தரராஜன் அவர்களும் வேலுமணி அவர்களும் அங்கே அடிக்கல் நாட்டினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட இந்த நிலத்தை கையகப்படுத்த தமிழக அரசுடைய அனைத்து மாவட்ட நிர்வாகத்துடைய அதிகாரிகளும் கையகப்படுத்தி இங்கே சிறப்பான மின்சாரம் தருவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டதை தவிர எந்த பணிகளும் அந்த திட்டத்திலே நடைபெறவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் குஜராத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் மின்சார சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிப்பு பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின் அழுத்தம் அதிகமான வெப்பங்கள் உள்ள மாவட்டம் தமிழக அரசால் மத்திய அரசாலும் கணக்கிடப்பட்டு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இந்த திட்டங்கள் கிடப்பில் ஏற்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000 பேருக்கு இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர்களும் இந்த அரசும் சொல்லியது. ஆனால் அந்த திட்டம் எந்த இதுவுமே நடைபெறவில்லை. தமிழக அரசு 110 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, நாங்கள் 100 நாள் ஆட்சிக்கு வந்தவுடனே 100 நாள்ல தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவோம் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 3.5 ஆண்டுகள் என்பது 1200 நாட்களை மிகையாமல் உள்ள நாட்கள். இன்னைக்கு எந்த திட்டமும் மின்சாரத்திற்கு இந்த திட்டம்ல எந்த திட்டமுமே நடைபெற இல்லாமல் இன்னைக்கு என்னன்னா குளிர்காலத்திலோட மின் மிச்சமே அந்த விவசாயிகள் என்ன நிலைமையில இருக்காங்க? இன்னைக்கு விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விவசாயத்தை இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம்னா வேணிக்கர் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம் தான். இன்னைக்கு பம்ப் செட் ஓட்டம்னா கூட மின்சாரம் இல்ல. இன்னைக்கு விவசாயிகளை பாதிக்கப்பட்டு இல்ல காவிரியில தண்ணி வரணும், அந்த தண்ணியும் கிடையாது, வைகையில தண்ணீரும் கிடையாது. இன்னைக்கு தமிழக அரசு 110 விதியின் கீழமா எல்லா திட்டமும் அறிவிக்க தமிழக மக்களுக்கு 3 நாம பட்ட நாமத்தை தான் 111 விதியை தான் போட்டுக்கிட்டு இருக்கிற எந்த திட்டமும் தமிழக அரசால் தற்சமயம் அந்த திட்டம் திட்டத்தை அரசியல்
தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் கேட்கும் பொழுது தற்சமயம் இந்த திட்டங்கள் வந்து இன்னும் சில மாதங்கள்ல வந்து நடைபெறும் என்றும், ஆனால் திட்டங்கள் நடைபெறும் பொழுது வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் மற்றும் வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து கம்பெனி, அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் கம்பெனிகள் அனைவரும் விரைவில் இங்கே வரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் தற்சமயம் வந்து இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வந்து அனைவரும் வந்து இந்த திட்டத்தை வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதை பற்றி பேசுவதற்காக நம்மளோட பெருமாள் இருக்கார், நம்ம மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருமாள். தற்சமயம் வந்து இந்த மாவட்ட இளைஞர் வந்து என்ன மாதிரியான வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றனர், தற்பொழுது இந்த திட்டம் வந்து இளைஞருக்கு எவ்வளவு இது கிடைக்கும்? பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு சாதிய பதட்டம் கொண்ட ஒரு மாவட்டம் என்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, வேலை வாய்ப்பு இல்லை, விவசாயம் சுத்தமாக இங்கே கிடையாது என்பதாலேயே பல பேர் வந்து பல விதமான கலவரங்களும் இங்கே ஏற்படுகின்றன என்பதும் உண்மை. அதுல வாலாந்தரை பகுதியில் அனல் மின் மின்சாரத்தை தயாரிப்பதற்காக ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதனை செயலுக்கு கொண்டு வந்து ஒரு 400 பேர் அதில் பணியாற்றுகிறார்கள். ஆனால் இப்ப அந்த பகுதி அமைதியாக இருக்கிறது என்பதும் உண்மை. எங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம், ஒரு 400 ஏக்கர் நிலத்தை அந்த பகுதியில கஞ்சியனேந்தல் விளத்தூர் பகுதியில 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துகிற போது ஏக்கர் ஒன்னுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த 1 லட்சம் ரூபாய்க்காண்டி விவசாயி அந்த நிலத்தை விற்கல. என்ன மனப்பூர்வமா நம்பியிருக்காங்கன்னு சொன்னா, 920 கோடி ரூபாயில மிக பெரும் திட்டம் இந்த நம்முடைய கிராமத்துக்கு வருது. அப்படி வருகிற போது இன்ஜினியர் என் பையன் படிச்சிருந்தாலும் அதற்கான வேலையும் அவங்க கொடுக்கறதாக சொல்றாங்களே. இங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்பட போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த விவசாய பூமியை 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நல்ல மழைக்காலம் வந்த போது இந்த கொடுத்த விவசாயிகள் எல்லாம் கவலையில இருக்காங்க. என்ன, 6 மாசத்துல இந்த திட்டம் நிறைவேற்றப்படும், நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போவாங்கங்கிற நம்பிக்கையில இருந்த அந்த விவசாயிகள் இன்னைக்கு எந்த வேலையும் தொடங்கப்படவில்லையே. 1 லட்சம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு பேஞ்சிருக்கிற மழையில நம்ம விவசாயம் பார்த்தா அந்த 1 ஏக்கர் நிலத்துல அந்த பணத்தை ஒரே வருஷத்துல எடுத்துடலாமே, நிலமும் நம்ம கைக்கு இருக்குமே என்கின்ற கவலையில இருக்காங்க. எனவே தமிழக அரசு அறிவித்த திட்டங்களை வெறும் அறிவிப்பு என்கின்ற நிலையில் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் வறண்டு கிடக்கின்ற அந்த முகவை மாவட்டத்து விவசாய குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த மாவட்டத்தை சுற்றியும் இன்றைக்கு மின்சார தட்டுப்பாட்டினை கூட நீக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நிறுவனமாக உருவெடுக்கும். அதற்கான திட்டங்களை அரசியல் பார்வை இல்லாமல் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தை வந்து உடனடியாக அரசு செயல்படுத்தினால் இம்மாவட்டத்தில் உள்ள மக்களும் மற்றும் இளைஞர்களும் வந்து வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்பது இவர்களுடைய கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் பாலா. இது பற்றி முன்னாள் அமைச்சர் திரு சுப தங்கவேலன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார், கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகே உள்ள பாம்பூர், காவனூர், விளத்தூர், கஞ்சியந்தல் பகுதியில் தமிழ்நாடு அரசு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சுமார் 600 ஏக்கர் நிலப்பரப்பில் 900 கோடி முதலீட்டில் 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படும். அந்த பணிகள் முடிவடைகிற போது அந்த பகுதியைச் சேர்ந்த, குறிப்பாக நிலம் கொடுத்த விவசாயிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக 1000 பேர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 2000 பேர்களுக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பும் 3000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். இதன் மூலம் கிடைக்கின்ற அந்த 100 மெகாவாட்டையும் அருகே இருக்கக்கூடிய காவனூரில் 2500 கிலோவாட் தேக்கி வைக்கக்கூடிய மின் நிலையம் அருகில் இருக்கிறது. அதோடு இணைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்ற திட்டத்தை சொன்னார்கள். இந்த பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி ஒரு தொழிற்சாலை வருவதென்று ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பெருமிதம் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அறிவித்ததோடு சரி,
இந்த மாவட்டத்தில் அமைச்சர் மாண்புமிகு சுந்தரராஜன் அவர்களும் அன்றைய தொழில் அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி அவர்களும் மாவட்ட ஆட்சி அலுவலர் அவர்களும் பிற அலுவலர்களும் அங்கே வந்து சிறப்பான முறையில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார்கள். அடிக்கல் நாட்டு விழாவோடு சரி இந்த அரசினுடைய வாடிக்கையான வழக்கமான பின்பற்றுவதுதான் இந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்திலேயும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். திரு சுபா தங்கவேலன் அவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு காந்தி அவர்களிடம் பேசலாம். சார், இப்போ இந்த சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்கான நடைமுறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த சோலார் பேனல் எல்லாம் பொருத்துறதுக்காக மத்திய அரசு மாநில அரசு சார்பாக மானியமும் வழங்கப்படுகிறது. அது பொதுமக்கள் இடத்துல எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு? பொதுமக்களிடையே விழிப்புணர்வு என்பது இனி எதிர்காலத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பசுமை திட்டங்கள் என்பது வீடுகள் 10,000 வீடுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் மின்சார உற்பத்தியே மின்வாரியத்தின் கட்டமைப்புடன் இணைத்து விட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. கட்டமைப்புடன் இணைப்பது என்று சொன்னால் மின்வெட்டு இருக்கின்ற காலத்தில் கட்டமைப்புடன் இணைக்க முடியாது. அப்ப மின்சார உற்பத்தி என்பதை அவர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டுமல்ல, அது மின்சாரத்தை தேக்கி வைத்து ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய பேட்டரியில் வைத்துக் கொண்டு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழக அரசு மறுத்துவிட்டது. ஆக அதில் இருக்கக்கூடிய மானியம் அப்படி செய்வார்களே, ஆனால் அந்த மானியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆக மின்சாரத்தை சேமித்து பயன்படுத்துவது ஒரு வழிதான் சூரிய மின் ஒளியை நாம் சரியாக பயன்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது சாதாரணமாக எந்த வீட்டிலையும் அதற்கான ஒரு முன்னேற்பாடு இருக்க முடியாது, ஒரு உற்பத்தி வர முடியாது. இரண்டாவது, முன்னதாக சொல்லப்பட்டது போல அதற்கான ஒரு முதலீடு என்பது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. உற்பத்தியாகக்கூடிய மின்சாரம் சில நேரங்களில் பல நேரங்களில் அவை பயன்படுத்த முடியாது, அது மின்சார வாரியத்திற்கும் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை வருமையானால் அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இழப்பு என்பது அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆக இவர்கள் என்னதான் உற்பத்தி செய்யப்பட்டதற்கு மானியம் என்று சொன்னாலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் என்பது மின் கட்டமைப்பில் பயன்படுத்தப்பட்டால் தான் என்ற ஒரு கட்டாயம் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு சோபிக்க முடியாத ஒரு திட்டமாக இருக்கிறது. மின்சாரத்தை அவர்கள் சேமித்தும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் இருந்தால்தான் அது மீண்டும் ஒரு பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியிலே பெற முடியும். அப்பொழுது முழு மின்சாரமும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்க முடியும். மின்சாரத்தை உற்பத்தி செய்துவிட்டு அதை பயன்படுத்தவும் முடியாமல் பூமிக்கு கொண்டு போவது என்பது சரியான திட்டமாக இருக்க முடியாது. ஆக அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு குறைபாடு குறைகள் எல்லாம் தமிழக அரசு களைய வேண்டும். இரண்டாவதாக, சூரிய ஒளி என்று சொன்னால் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடியது மின் உற்பத்தி நிலையங்கள் மட்டுமல்ல. சூரிய ஒளி அந்த வாட்டர் ஹீட்டர் என்று சொல்லக்கூடிய கொதிகலன்கள், நீர் கொதிகலன்கள், இது மிக மிக ஒரு அடிப்படையான ஒரு பொருள். இது எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கொதிக்கக்கூடிய நீரை நம் சூரியனுடைய, அதாவது மிகவும் எபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய வழியில மிக திறமையாக சூரிய ஒளி பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அல்லது ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது சூரிய கொதிகலன் தான். அதற்கான மானியத்தை இன்றைக்கு மத்திய அரசு ரத்து செய்து விட்டார்கள். காரணம் என்ன என்று நாம் சொல்லப்படவில்லை. செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த அரசு அதை ரத்து செய்திருக்கிறது. இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சாதாரண ஒரு டீ கடையில் சென்னையில் இருக்குமே, ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் 10 லிட்டர் தண்ணீரை நீங்கள் ஒரு நாள் சமையலுக்கு பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டில் 1 சிலிண்டரை நாம் மிச்சப்படுத்தி விட முடியும். நீங்கள் 27 டிகிரியில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் 90 டிகிரியில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக சமையலுக்கான நேரம் குறைந்து போகும், சமையலுக்கான எரிபொருள் குறைந்து போகும், அதற்கான தேவை எதுவும் இருக்க போவதில்லை. அது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்றா. அது தனித்தனி வீடுகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது பொதுமக்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் போடக்கூடிய மூலதனம் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்ப மூலதனம் என்பது இப்ப இந்த சோலார் மின் உற்பத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை. அதிகமாக இருக்கிறது, அது ரொம்ப தாங்கக்கூடியதாக இல்லை என்பது. மின்சார கட்டணம் எதிர்காலத்தில் உயரும் என்ற நிலை வரும் பொழுது அதற்கான காரணங்களை இவர் சந்திக்கப் போகிறார்கள். வீடுகள் என்பது மட்டுமல்ல, வணிக நிறுவனங்கள் கூட, வணிக நிறுவனங்கள் அதிகபட்ச கட்டணங்களை கட்டுகிறார்கள். 7 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 4 யூனிட் கூட கிடைக்குமே, ஆனால் அது மிகப்பெரிய லாபகரமான ஒரு விஷயம் கூட. அது தவிர பல்வேறு வணிக நிறுவனங்களை கட்டாயப்படுத்த முடியும். அவர்களுக்கு இது பயன்பாடு இருக்கிறது, அந்த மூலதனத்தில் அவர்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது. அந்த போன்ற திட்டங்களை செய்ய வேண்டும். அதுபோலவே அரசு தரக்கூடிய மானியம் என்று சொன்னால்
இந்த எளிய மக்களுக்கு தரக்கூடிய மானியம் என்பது மிக அதிகமாக இருக்கும். 6 ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு விலையாகக்கூடிய ஒரு மின்சாரத்தை 1 ரூபாய் 10 பைசாவுக்கு நாம் கொடுக்கிறோம். கிட்டத்தட்ட 5 ரூபாய் அளவுக்கு மானியம் என்பதை நாம் கொடுக்க வேண்டியது இடை மானியமாகவும் அல்ல அரசு மானியமாகவும் கொடுக்கிறோம். ஆக அது போன்ற ஒரு பகுதியான மின்சார தொகுப்பு இருக்கக்கூடிய வீடுகளிலே அங்கு பக்கத்திலேயே அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவர்களுக்கு மட்டும் கொடுப்பது ஸ்டாண்ட் அலோன் என்று சொல்லுவார்கள். அதுபோன்ற சில திட்டங்களை வகுக்க வேண்டும். ஆக சூரிய ஒளி மின்சாரத்தை எந்த அளவிற்கு இந்த மின்சார கட்டணம் மற்றவற்றோடு சேர்த்து பார்க்க முடியும் என்பதை டெடா என்ற நிறுவனம், தமிழ்நாடு எரிசக்தி வளர்ச்சி நிறுவனம் தான் திட்டமிட வேண்டும். அதில் சரியான ஒரு பயன்பாடுகளை அவர்கள் இன்னும் செயல்படுத்தவில்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து பேசலாம் திரு காந்தி. சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ சூரிய மின்சக்தி கொள்கையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்ல இந்த சோலார் பேனல்களை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தமிழக அரசின் மூலம் செய்யப்பட்டிருந்தது. இப்போ உண்மையான நிலை எப்படி இருக்கு? அரசு கட்டிடங்கள்ல சோலார் பேனல்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறதா? அதனுடைய நிலை என்ன? சுருக்கமா பதிவு பண்ணுங்க கோகுல். அதாவது சூரிய உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய மின் உற்பத்தியை வந்து அரசு கட்டிடங்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அரசு அறிவிப்பை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாகியும் பெரும்பாலான அரசு இடங்கள்ல இது போன்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. அதற்கான அறிவிப்பை வெளியிட்டதோடு மட்டுமில்லாமல் அதற்கான திட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய பணிகளும் எந்த ஒரு அரசு கட்டிடத்தையும் இதுவரை ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. தமிழகம் முழுவதுமே இது போன்ற ஒரு சூழ்நிலை நிலவுவதாக மின் உற்பத்தியாளர்களும் மின் பொறியாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மேலும் பொதுமக்களிடையே இந்த திட்டத்தை குறித்து ஒரு முறையான விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்பது அனைவருடைய கருத்தாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் கோகுல். ராமநாதபுரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் பாலாவிடம் பேசலாம். பாலா, இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன? சுருக்கமா பதிவு பண்ண சொல்லுங்க. பிரச்சனையா வந்து அந்த திட்டம் வந்து அந்த திட்டத்தை பற்றி அரசு அதிகாரிகளிடம் வந்து பதிவு கேட்ட பொழுது வந்து சில மாதங்கள்ல வந்து இந்த திட்டம் முழுமையாக செயல்படும் என்று கேட்டு நம்மளிடம் தகவல் சொல்வதற்காக இப்பகுதியினுடைய பரமக்குடியினுடைய செந்தில்குமார் அட்வொகேட் இருக்காரு. நம்மளுடைய கேட்போம். நீங்க திட்டம் குறித்து நீங்க வந்து அரசு அதிகாரிகளிடம் தொடர்பு கொள்ளும் போது என்ன சொன்னாங்க? அரசு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்? அதாவது இந்தியாவிலேயே குஜராத்துக்கு அடுத்தபடியா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் வந்து சூரியனுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அதை வைத்து மின்சாரம் தயாரிக்கலாம் என்ற அடிப்படையில் கிருஷ்ணகிரியுடைய முன்னாள் எம்பி திரு நரசிம்மன் அவர்களுடைய பெரும் முயற்சியால தமிழக அரசிற்கும் திரு நரசிம்மன் ராசி குரூப் சேர்மன் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது இந்த திட்டத்திற்காக அதிகமாக ஒரு யூனிட்டுக்கு ₹6.58 என்ற விதத்தில் வந்து தமிழக அரசும் திரு நரசிம்மன் அவர்களும் செய்து கொண்ட ஜாயிண்ட் வெஞ்சர் அடிப்படையில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூடுதலாக ஒரு யூனிட் நிர்ணயிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் திரு நரசிம்மன் சேர்மன் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்து இப்பொழுது வழக்கு வந்து அவருக்கு சாதகமாக ஏற்பட்ட அடிப்படையில் இதுவரை 320 ஏக்கர், அதாவது பரமக்குடியிலிருந்து 7வது கிலோமீட்டர்ல உள்ள எஸ் காவனூர், விளத்தூர், கஞ்சியனேந்தல், தென்பதுக்குடி பகுதியில் 320 ஏக்கர் வந்து திரு நரசிம்மன் அவர்கள் வந்து 360 ஏக்கர் கரையம் பெற்றிருக்காங்க. இந்த மாதத்திலேயே சுமார் 40 ஏக்கர் கரையம் வாங்கி மொத்தம் 400 ஏக்கர் வந்து இந்த திட்டத்திற்காக 10 பார்க் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை பிரித்து செயல்படுத்துவதற்கான திட்டத்திற்கு எல்லா முழு வடிவமும் கொடுத்து தயார் நிலையில் இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான அனைத்து பூர்வாங்க பணியையும் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக திரு ராசியன் குரூப் சேர்மனுடைய தகவல் அடிப்படையில் ஒரு சில அரசு அதிகாரிகள் அடிப்படையில் அந்த தகவல் வந்து பொதுமக்கள் ரீதியாக வந்து உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். வந்து கூறும்பொழுது வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்து இந்த திட்டம் வந்து முழுமையாக செயல்படுத்தப்படும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருந்தாலும் தமிழக அமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுந்தரராஜன் அவர்களும் இதே கருத்தை பதிவு பண்ணியுள்ளனர். வெளிநாட்டு கம்பெனி மற்றும் வந்து இங்குள்ள வெளி மாநிலங்களிலிருந்து கம்பெனிகளும் வர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலா. சூரிய மின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசால் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனால் பல திட்டங்கள் அறிவிப்பாகவே நின்றுவிட்டது. இந்த சூரிய மின் உற்பத்தியை பெருக்குவதற்காக பல்வேறு இடங்களில் மக்கள் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மானியமும் அரசால் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த மானியம் அளவும் குறைந்துவிட்டது. இந்த சூரிய மின் உற்பத்தியை
பெருக்குவதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின் சக்தி பூங்கா உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அடிக்கல் நாட்டப்பட்ட பணியோடு அந்த பணி அப்படியே பாதியிலேயே நிற்கிறது. அதற்கான வேலைவாய்ப்பு என்பது அங்கே வரும் என்கின்ற நோக்கில் பல்வேறு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலங்களும் சும்மாகவே இருக்கிறது, திட்டமும் கைவிடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மேலும் இந்த சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்காக பல்வேறு விதமான நடைமுறைகள் இருந்தாலும் கூட அது பொதுமக்களிடையே சென்றடையாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இது பற்றிய விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த ஒரு விஷயத்தில் அரசு ஒரு முன்னோடியாக செயல்பட்டு உரிய கவனம் செலுத்தி சூரிய ஒளியிலிருந்து மின் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் கோகுல், ராமநாதபுரத்தில் இருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் பாலா மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு காந்தி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.